ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவுல அப்பா மக பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி தான் இன்னைக்கு பாமக மத்தியில பாத்தீங்கன்னா பரவலா பேசப்பட்டிருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா பாமகவின் உட்கட்சி பூசலா இல்லங்க, அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற குடும்ப சண்டை இது பாமக உட்கட்சி பிரச்சனையா உண்டாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாமகவினுடைய கூக்குரலா இருக்கு. உண்மையிலே பாமக பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது. உச்சகட்டத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா இது இப்படியே போயிருந்ததுன்னா பாமக வெடித்து சதறி இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாமகவினர் என்ன பண்ணாங்க, கதறிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவின் தலையீடோட ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைதை துரைசாமி அவர்கள், அன்புமணி அவர்கள் 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, தைலாபுரத்துக்கு போய் சென்று ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இனி தைலாபுரம் இல்ல பனையூர் தான் அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இன்னைக்கு தைலாபுரத்தை போய் தேடின்னு போயிருக்காரு. நான் கேட்கிறேன், அதாவது 3வது ஒரு மத்தியஸ்தர் வந்துதான் நீங்க தைலாபுரத்துக்கு போனோமா? ஏன் அவர் உங்க அப்பா தானே? ஏன் உங்க கட்சியோட நிறுவனர் தலைவர் தானே? எங்க பாமக செதறி போயிட்டு இருக்கு, பாமக அழிஞ்சு போயிட்டு இருக்கு, பாமக இருக்கிற எல்லா நிறுவனம் மன அழுத்தத்துக்கு போறாங்க. இது ஒரு பிரச்சனைக்கு முடிவு வருவோம். என்னதான் இருந்தாலும் அரசியல் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் என்னுடைய அப்பா அவர் தப்பு செஞ்சா என்ன, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். பாமகவினுடைய நலன் கருதி, வன்னியர் சமுதாயத்தின் நலன் கருதி நான் என்ன பண்றேன், தைலாபுரத்துக்கு போறேன் அப்படின்னு உங்களுக்கு மனசு வரல. இன்னைக்கு 3வதா ஒரு ஆளு, அதாவது பாஜக உள்ள நுழைஞ்சி மூக்க நுழைச்சி உள்ள பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு துடிச்சுன்னு போறாரு அன்புமணி அவர்கள். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த இணைப்பு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏப்ரல் மாசம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தாரு. வரும்போது என்ன பண்ணாரு, உடனே ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அன்புமணி இன்னைக்கு தலைவர் இல்ல செயல் தலைவர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருன்னா, ஒருவேளை அன்புமணி அமித்ஷா அவர்களை சந்திச்சு பாஜக கூட்டணியில பாமக இருக்குது அப்படின்னு சொல்லிடக் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு அன்புமணியை தலைவர் பதவியில இருந்து தூக்குனாரு. ஆனா இப்போ பிரிஞ்சு கிடக்கிற பாமகவை எதுக்கு அவசரமா ஒன்று கூட்டணும், எதுக்கு ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு பாஜக முக்கிய மத்தியஸ்தரை உட்காரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 8ஆம் தேதி திரும்பவும் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ண போறாரு, தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அப்படி வர டைம்ல இங்க பாமக பிரிஞ்சு கிடக்கிறது நல்லது இல்ல, ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்து அமித்ஷா அவர்கள் பாமகவினர் சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் அடிப்படுது. அவர் வரத்துக்குள்ள இந்த வேலையை கச்சிதமா செய்யணும்னு சொல்லிட்டு பாஜக ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ஒரு அஜெண்டா கொடுத்திருக்காங்க. அந்த அஜெண்டா பேர்ல தான் இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் போய் என்ன பண்றாரு, பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சு என்ன பண்ணிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தினார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசி இருக்கிறாரு. ஐயா அன்புமணி அவர்கள் 1 மணி நேரம் பேசி இருக்கிறாரு. ஏற்கனவே பாஜக மேல இங்க ஒரு பழி இருக்கு. என்னன்னா, அதிமுக விழுங்குந்த பாஜக தான் இப்ப பாமகவை விழுங்க ஆரம்பிச்சிருது அதிமுக அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பேசப்படுது. ஆடிட்டர் குருமூர்த்தி என்னன்னா, பாஜகவுடைய மத்தியஸ்தரா தான் இங்க இருக்கிறாரு. பாஜகவுடைய மையமா தான் தமிழ்நாட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறாரு. ஏன் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்த போது கூட ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு ரகசியமா என்ன பண்ணிருக்காரு, மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த விவகாரம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப பாமகவையும் இந்த சண்டையின் உச்சனிக்கு போயிட்டு பாமக பிரிஞ்சிடக்கூடாது, அவங்களை ஒண்ணு சேர்க்கணும், கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு பாஜக காய் நகர்த்துது. ஏற்கனவே ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டதும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான். இங்க அதிமுகவை சதறடிக்க பண்ணி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பிரிய வச்சதுக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரங்கள்ல அரசல் பரசலா பரவிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாமகவை ஆரம்பிக்கும் பொழுது எந்த பாப்பனர்களும் பாமக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சூழல் வைத்தாரு. ஆனா இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போயிட்டு அங்க தைலாபுரத்துல மத்தியஸ்தர் பண்ணி அங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு இவர் தான் தலைவராக இருந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. இது மாத்திரம் இல்லாம ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, திமுக பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு. ஆனா அன்புமணிக்கு பாஜக கூட கூட்டணியில இருக்கணும். ஏன்னா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அவரு ஜெயிலுக்கு போவாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணியோட பயம் அவருக்கு இருக்குது. அதனால எங்க அன்புமணி அவர்கள் பாஜக பக்கம் போயிட்டா அது நமக்கு சிக்கல் ஆயிடும் அப்படின்னு எண்ணிதான் அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்தே தூக்கிட்டு கட்சியை 2ஆ போனாலும் பரவாயில்ல, இங்க என்னுடைய கட்சியோட மாநில அந்தஸ்து அங்கீகாரம் பெறணும், அதுக்காக நான் திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, பிளான நகர்த்திட்டு வந்தாரு. ஆனா இப்போ இது வெடிக்க ஆரம்பிச்சு செதற ஆரம்பிச்சு இது பயங்கரமா வேற விதத்துல போவோம் அப்படின்னு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இல்லாம
அன்புமணியோட ஆதரவாளர்கள் நம்ம நடுநிலைமையில இருப்பாங்கல்ல பாமகவினர், அவங்க எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. ஐயா உங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு கட்சிக்குள்ள கொண்டு வரீங்க? நாங்க என்ன பண்றோம்? பாமகவினர் வன்னியர் சமூகத்துக்காக இன்னமும் அவங்கள உயர்த்தி மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களெல்லாம் நாங்க நம்பி இருக்கிறோம். ஆனா உங்க குடும்ப பிரச்சனையை இங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா சிக்கி சின்னாபின்னமா ஆக்குறீங்க. இது நல்லதுக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. வன்னியர் சமூகம் உங்களை நம்பிதான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த வன்னியர் சமூகத்தை உங்க சுய லாபத்துக்காக உங்க குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து சிக்கி சின்னாபினமாக்கி ஏயா எங்க வயித்துல வந்து அடிக்கிறீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அந்த நடுநிலைமையில இருக்கிற பாமகவினரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகமும் புலம்பி தள்ளுறாங்க. சோ இந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும், அன்புமணி அவர்களுக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏடிக்கு போட்டி வந்து என்ன பண்றாங்க, விளையாடிட்டு இருக்காங்க பாமக கட்சியை வச்சு. ஐயா ராமதாஸ் அவர்களை எதிர்த்தே அரசியல் பண்ற அளவுக்கு அன்புமணி வளர்ந்துட்டாரா அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. சோ இப்ப பாஜக வந்து எதுக்கு இப்ப வந்து மும்முரமா வந்து இறங்கி இருக்கிறாங்கன்னா பாஜக கூட்டணியை இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு பாமகவுடைய உதவி இவங்களுக்கு கண்டிப்பா தேவை. சோ வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வச்சுட்டு இருக்கிற பாமகவை தன் பக்கம் இழுத்துட்டா நம்ம கொஞ்சம் வெற்றி அடையலாம், அப்படி நம்ம கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைக்குது. ஆனா ஐயா ராமதாஸ் அவருடைய நினைப்பு ஜெயிக்கிற குதிரையான திமுக கூட்டணியில இருக்கணும், அப்பதான் என்னுடைய கட்சி வந்து அங்கீகாரம் பெறும் அப்படின்ற நிலைப்புல தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதிரும் புதிரும் போனா நம்மளுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக இப்போ அர்ஜென்டா ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு இந்த இணைப்பை வந்து நடத்த போறதா அரசல் புரசலா தகவல் வந்திருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதாவது அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்கள் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகிகளுக்கு சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் இங்க வச்சார்ல செக் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன் போட்டிருக்காரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியே அவரே தலைவரா இருக்கட்டும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, அவரே தலைவரா நீடிக்கட்டும். ஆனா முகுந்தனுக்கு பாமகவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நான் கொடுக்க போறேன், அத அன்புமணி எதிர்க்க கூடாது, ஒரு விஷயம் கூட பேசக்கூடாது, கப்பு சிப்புன்னு நான் சொல்றதை வந்து நான் பண்ண செய்யணும், எந்த எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவதா ஒரு விஷயம் தான் அன்புமணி அவர்களுக்கு ஆப்பு வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணியை பத்தி நான் தான் முடிவு எடுப்பேன், நான் யாரு கூட கூட்டணி வைக்கணும், எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும், எவ்வளவு தொகுதி வாங்கணும், எந்தெந்த தொகுதி வாங்கணும் அப்படின்ற விவரம் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன், இதுல அன்புமணி அவர்கள் தலையிடக்கூடாது அப்படின்றத ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் செக்கா வச்சிருக்காரு. இதுக்கு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அன்புமணி அவர்கள்கிட்ட பேசுறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருந்தாலும் கட்சி ஒண்ணு சேரணும், அமித்ஷா அவர்கள் வரும்போது நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு நினைக்கிறாரு. ஆனா இதுல குருமூர்த்தி அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து பாமக விலகிட கூடாது, அதுக்கு ஐயாவை எப்படி நம்ம சமரசம் பண்ணணும், சமாதானப்படுத்தணும் அப்படின்ற முடிவுல தான் சைதை துரைசாமி அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, முழு முச்சா போயிட்டு தைலாபுரத்துல சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை கேட்ட நம்மளுக்கே ஷாக் ஆகுது. என்னன்னா அன்புமணி அவர்கள் வந்து தைலாபுரத்துக்கு வந்ததே ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியாதான், சைதை துரைசாமிகளை கேட்டுதான் ஷாக் ஆகி கேட்டாராம். என்னது அன்புமணி அவர்கள் வந்தாரா, எப்படி வந்தாரு, எப்போ வந்தாரு, எதுக்காக வந்தாரு அப்படின்ற ரேஞ்சில ஷாக் ஆகி கேட்டு இருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தி. இதை கேட்ட நமக்கு தான் ஷாக் மேல ஷாக்கா இருக்குது. எப்படிங்க உங்களால மட்டும் இது நடிக்க முடியுது? ஆனா உண்மையிலங்க பாஜக காரங்களா தாங்க இது மாதிரி எல்லாம் நடிக்க முடியுது, RSS பின்புலத்தில் இருக்கிறவங்களா தான் இப்படி நடிக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அன்புமணி அவர்கள் 3 பேரும் தான் போய் சந்திச்சிருக்காங்க. ஆனா அன்புமணி வந்ததே ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துல வந்து சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ஒரு சில விஷயங்களை மறைச்சு தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டா எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லையா. அதனால மக்களை வந்து முட்டாளாக்குவோம், அது ஒரு சில விஷயத்த சொல்லாம தான் அவங்க முட்டாளாக்குவோம் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே பாஜக பின்புலம், பாஜகவுடைய ஐடியாலஜி இல்லாம, பாஜகவுடைய முன்னேற்றம் இல்லாம இங்க பாமக இணையிறது கஷ்டம் அப்படின்றது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் ஐயா போய் சந்திச்சதுல தெல்ல தெளிவா தெரியுது. கூடிய விரைவில் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்கள் இணைய போறாங்க. இது பாஜக மத்தியில ஒரு குஷியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பின்னாடி பாஜக இருந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்றது திட்ட தெளிவா தெரியுது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் தைலாபுரத்துல போயிட்டு ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு
இணைப்புக்கு தான், பாமக பிரிஞ்சு கிடக்கிற பாமக இணையறதுக்கு தான் அப்படின்னு பேசப்பட்டாலும் பாஜகவுடைய ஈடுபாடு இல்லாம, பாஜகவுடைய தலையீடு இல்லாம பாமக இணையது கஷ்டம் அப்படின்றது பேசப்படுது. பாஜக கூட்டணியில பாமக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இந்த மீட்டிங்கும் நடந்திருக்குது அப்படின்னு பேசப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.